ரொம்ப வருஷமா மனிதர்கள் ஸ்பேஸுக்கு ரேடியோ சிக்னல்களை அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா அது யாருக்காக, எதுக்காக அப்படின்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம பூமியில தான் உயிர்கள் அப்படிங்கிறது இருக்கு. உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாவும் நம்ம பூமி தான் இருக்கு. பட் ஆனா நம்ம பூமியை தாண்டி வேற ஒரு இடத்துல, ஏதாச்சும் ஒரு இடத்துல உயிர்கள் இருக்கு அப்படின்னா அந்த உயிர்களுக்கு நம்ம இருக்கிற இடத்த தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரேடியோ சிக்னல்கள் அப்படிங்கிறது நம்ம பூமியில இருந்து அனுப்பப்பட்டு இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா, அமைதியா இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல நம்ம சத்தம் எழுப்பி நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே காட்டி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா மனிதன் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம் சரியா தவறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தியரியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுதான் டார்க் ஃபாரஸ்ட் தியரி. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் தொடர்ந்து நம்ம ரேடியோ சிக்னல் அனுப்பிட்டு இருக்கோம். அது எந்த ஏலியன்ஸ்க்கும் போய் சேரலையா, இல்ல அவங்க பார்த்துட்டு சைலண்டா இருக்காங்களா, இல்ல நம்ம பிரபஞ்சத்துல தனியா தான் இருக்குமா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விடையா இந்த ஒரு வீடியோ அமைய போகுது. வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலை தான் முதல் தடவையா பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பிரபஞ்சத்துல நம்ம மட்டும்தான் தனியா இருக்கோமா, இல்லை வேற இடத்துல நம்மளை விட புத்திசாலியான உயிரினங்கள் இருக்குமா, அல்லது அவங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டு தான் ஆல்ரெடி இருக்காங்களா? ஏன் நம்மளால் அவங்கள தொடர்பு கொள்ள முடியல? இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய யூனிவர்ஸில், நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில் மட்டுமே 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் ஒரு எஸ்டிமெண்ட்டாக, ஒரு கணக்காக சொல்கிறாங்க. இப்படி தோராயமாக எண்ணிக்கையாக சொல்லப்படுற அந்த நட்சத்திரங்களில் பல நட்சத்திரங்களை சில கிரகங்களும் சுற்றி வருது. அதில் சில கிரகங்கள் நம்ம பூமி மாதிரியே தன்மையோடு இருக்கக்கூடியதாக கருதப்படுற கிரகங்களும் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரியான உலகங்களை சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க அழைப்பாங்க. இப்படி நம்மளுடைய கேலக்சியில் மட்டுமே இவ்வளோ நட்சத்திரங்களும் அதை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கும்போது, நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸில் மட்டுமே 2 ட்ரில்லியனுக்கும் அதிகமான கேலக்சிகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கெல்லாம் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கும், எத்தனை கிரகங்கள் அந்த கேலக்சிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய யூனிவர்ஸில் நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நம்புறீங்களா? இது வரைக்கும் வேற ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியல, கண்டுபிடிக்க முடியலாட்டியும் கூட இந்த பூமியில் வாழக்கூடிய நம்மளுடைய மனித இனம் மட்டும்தான் வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல உயிரினங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட தொடர்பு கொள்றதுக்காக நிறையா ரேடியோ சிக்னல்ஸில் அப்பப்போ பூமியிலேருந்து அனுப்பிட்டுருக்கான். அப்படி ரேடியோ சிக்னலில் அனுப்பப்படக்கூடிய எல்லா ரேடியோ சிக்னல்லையுமே நம்ம பாசிட்டிவான விஷயங்களை தான் அனுப்பிட்டுருக்கோம். ஏன்னா விண்வெளியில் வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த ரேடியோ சிக்னல்களை ரிசீவ் பண்ணிச்சுன்னா நம்மளை பற்றி நல்ல விதமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம அவங்களுக்கு ஆபத்தானவங்க கிடையாது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரியான ரேடியோ சிக்னல்கள் அனுப்பப்படுது. ஆனால் மனித இனம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயம், வேறொரு உயிரினத்தை தொடர்பு கொள்ள நினைக்கிறது சரியா தவறா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அதற்கான விடையாகும். அது செய்கிறது தவறா சரியா அப்படிங்கிற பல குழப்பங்களை உங்களோட மனதுக்குள்ளேயே கிரியேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தியரி தான் டார்க் ஃபாரஸ்ட் தியரி. இந்த தியரி சொல்ல வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு சின்ன இமேஜினேஷனோட உங்களுக்கு சொல்லலாம். இப்போது ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க. அது இரவு நிறைஞ்ச காடு. அந்த காடு ஏற்கனவே ஏகப்பட்ட மரங்கள், செடிகள் அப்படின்னு அடர்ந்து படர்ந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இருண்ட காடு. அந்த இருண்ட காட்டுக்குள்ளே, இருளுக்குள்ளே நீங்கள் தனியாக இருக்கும்போது மொத்த காடும் அமைதியாக இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. ஆனால் அந்த சத்தம் வந்து அடுத்த செகண்ட் உங்கள் மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு பதட்டம் அப்படிங்கிறது உங்களை ஆட்கொள்ளுது. ஏன் அப்படின்னா, அந்த சத்தம் மனிதனாக இருக்குமா, அல்ல வேட்டையாடக்கூடிய விலங்காக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குது. ஆனால் அந்த சத்தத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ளே வருது. ஆனால் ஒரு பயமும் இருந்துகிட்ருக்கு. இதுக்கான காரணம், அந்த சத்தம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குமா, இல்லை நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மனிதர்களுடைய சத்தமாக இருக்குமா, இப்படின்னு கேள்விகள் மனசுக்குள்ளே வர்றதுனால தான். ஆனால் ஒருவேளை அந்த சத்தத்தை நோக்கி நீங்கள் பயணித்து போன இடம் ஒரு புலியோ ஒரு சிங்கமோ ஏதாச்சும் ஒன்று உங்களை உயிரை பறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போன அடுத்த நொடி அங்கே உங்களுக்கு மரணம் மட்டும்தான் அமைஞ்சோம். அதுவே மனிதனாக இருந்தான் அப்படின்னா நீங்கள் அந்த காட்டை விட்டு சேஃபாக வெளியேறிடலாம். நீங்கள் முன்னாடி பயந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கெட்டதாக நடக்காது. ஆனால் அந்த சத்தம் முதல்ல நல்லதா கெட்டதாங்கிறத
தெரிஞ்சுக்கிட்டு போகிறதே கஷ்டமான விஷயம் தானே. இதே மாதிரி தான் நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இருள் சூழ்ந்த இடம். அடர்ந்த காடு மாதிரியே இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏகப்பட்ட எண்ணிலடங்காத நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு ரேடியோ சிக்னலை பூமியிலிருந்து ஒவ்வொரு தடவையும் அனுப்பிட்டுருக்கோம். பாசிட்டிவாக தான் அனுப்புகிறோம். ஆனால் எதிரில் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய உயிரினங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய உயிரினங்களாகவும் இருக்கலாம், அல்லது நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கலாம். ஏன் அந்த உயிரினம் நம்மளை கூட ஆபத்தான உயிரினமாக கூட பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் பூமியிலேருந்து அனுப்பப்படுற அந்த ரேடியோ சிக்னல் அப்படிங்கிறது நம்ம பாசிட்டிவாக தான் அனுப்புகிறோம். இன்னொரு கிரகத்தில் ஒரு நம்மளை விட அட்வான்ஸான சிவிலைசேஷனோட டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதை ரிசீவ் பண்ணுது. ஆனால் அந்த உயிரினங்கள் நம்ம பூமியை பார்த்து அந்த ரிசீவ் பண்ண சிக்னல் எல்லாத்தையும் வச்சு நம்மளை அழிக்கிறதுக்கு வராங்கன்னா, நம்ம பாசிட்டிவாக தான் என்ன தான் அந்த ரேடியோ சிக்னல் அனுப்பியிருந்தாலும் நம்மளை மாதிரி இங்கே ஒரு உயிரினங்கள் இருக்குது, இந்த பூமியை நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு அந்த உயிரினங்கள் நினச்சி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பூமியை நிலைமையும் நம்ம பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களோட நிலைமையும் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதுவே இன்னொரு பக்கம் அப்படி ரிசீவ் பண்ண இன்னொரு சிவிலைசேஷன் உயிரினங்கள் நம்மளை மாதிரியே, ஏன் நம்மளை விட ரொம்பவும் அறிவாற்றலில் சிறந்தவையாக இருந்தும் கூட சாந்தமானதாகவும் நட்பு பாராட்டக்கூடிய உயிரினங்களாக இருந்து அவங்க அதை ரிசீவ் பண்ணி நம்மளோட அவங்க நட்பு பாராட்ட நினச்சி அவங்களும் சந்தோஷப்பட்டு இங்கே வந்து பழகுறாங்க அப்படின்னா அது பாசிட்டிவாகவே முடியும். ஆனால் நெகட்டிவாக நடக்குமா பாசிட்டிவாக நடக்குமாங்கிறது நம்ம இப்போ அனுப்பக்கூடிய ரேடியோ சிக்னல் மூலமாக நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அது போய் சேர்கிற இடமும் அது யார்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. அதை சொல்கிறது தான் இந்த டார்க் ஃபாரஸ்ட் தியரி அப்படிங்கிற அந்த ஒரு தியரி மூலமாக சொல்லக்கூடிய விஷயமும். காட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க நம்ம அந்த தூரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சத்தம் நல்லதா கெட்டதாங்கிறது நமக்கு தூரத்தில் இருக்கும்போது தெரியாது. பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் அது கெட்டதாக இருக்கா நல்லதாக இருக்குங்கிறது தெரியும். அதே போல் தான் நம்ம அனுப்பக்கூடிய அந்த ரேடியோ சிக்னலும் ரிசீவ் ஆகிற இடத்த பொறுத்து தான் இருக்குது. அவங்க கையில் கிடைக்கக்கூடிய அந்த மெசேஜ் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி, டார்க் ஃபாரஸ்ட் தியரி மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரேடியோ சிக்னல் அனுப்புறது நல்லதுக்காக இருக்குமா இல்லை கெட்டதில் போய் முடிச்சிருமா அப்படிங்கிறத. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஏன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் இவ்வளோ நட்சத்திரங்களும் கிரகங்களும் நம்ம பூமி மாதிரியான இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஏன் எந்த உயிரினங்களும் நம்மளால் தொடர்பு கொள்ள முடியல? தொடர்ந்து ரேடியோ சிக்னல் அனுப்பிட்டு இருந்தும் ஏன் இன்னும் அந்த ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இதுக்கு விஞ்ஞானிகள் மத்தியில் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போமே. ஏலியன்ஸ் வேற்றுலக உயிரினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விஞ்ஞானிகள் மத்தியில் மட்டும் இல்லை, நம்மள பல பேரோடைய மனசில் பலவிதமான கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தரப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு தரப்பு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பல விஞ்ஞானிகள் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனியாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறாங்க. அதுக்கு காரணம் இந்த யூனிவர்ஸ் அப்சர்வல் யூனிவர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் முன்னாடி சொன்ன மாதிரி பல கோடி நட்சத்திரங்கள் பல கேலக்சிகள் கிரகங்கள்னு நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். இந்த இடத்துல நம்ம சோலார் சிஸ்டத்தில் நம்ம பூமியில் உயிர்கள் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்குது. ஆனால் வேறொரு இடத்துல ரொம்ப தொலைதூரத்தில் நம்மளை மாதிரி உயிரினங்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அது நம்மளை மாதிரி அப்சஸலாக அப்படியே ஹியூமன் மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு பாக்டீரியா மாதிரியான உயிரினங்கள் கூட இருக்கலாம். இந்த கருத்தை வச்சா பல சயின்டிஸ்ட்டுங்க நம்ம தனியாக இருக்க இந்த வாய்ப்பு இல்லை இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோடு சேர்த்து தனியாக இல்லை தான், ஆனால் பூமியில் உயிர்கள் இருக்கிற மாதிரி மற்ற கிரகங்கள்லேயும் உயிர்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒன்றா நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்திலேயே நம்ம ஏன் இன்னும் ஏலியன்ஸை பார்க்கல, ஏன் அவங்க நம்மளை தொடர்பு கொள்ள நம்மளும் அவங்கள தொடர்பு கொள்ள அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான விடை அப்படிங்கிறது உங்களால் முடிஞ்சால் கெஸ் பண்ணியிருக்க முடியும். எப்படி நான் முதல்ல சொன்ன மாதிரி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கல்ல, ஏலியன்ஸ் அப்படிங்கிற அந்த வேற்றுலக உயிரினங்கள் நம்மளை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாக்டீரியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாக்டீரியாக்கெலாம் ஒரு கிரகத்தில் உயிர் வாழுது அப்படின்னா அதுக்கு நம்மளை மாதிரியான அறிவாற்றலும் தொழில்நுட்பங்களும் எதுவும் இருக்காது. அது ஒரு ஸ்பீசிஸாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸால் நம்மளை கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா? நம்மளும் அதை ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால பார்க்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏலியன்ஸை நம்ம பார்க்காததுக்கும் அவங்க நம்மளை தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று, அந்த ஸ்பீசிஸ் அந்த உயிரினங்கள் நம்மளை மாதிரி ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய உயிரினங்களாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பீசிஸாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் ரொம்ப தொலைவில் நம்ம அனுப்புகிற ரேடியோ
சிக்னல் கூட அங்கே போய் சேர்றதுக்கு பல மில்லியன் பல ட்ரில்லியன் ஆண்டுகள் ஆகக்கூடிய அளவுக்கு தொலைவில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய அந்த ரேடியோ சிக்னல் போய் சேர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு உயிரினம் நம்மளை விட அட்வான்ஸான சிவிலைசேஷனோட டெக்னாலஜியோடு இருந்தாலும் அந்த உயிரினத்துக்கு அந்த ரேடியோ சிக்னல் போய் சேர்றதுக்கு டைம் ரொம்ப ஆகும். அப்படிங்கிறனால அவங்க நம்மளை பார்க்காம கூட இருக்கலாம், நம்மளும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாமல் சூழல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதான் இந்த 2 விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி ஒவ்வொருவரும் பல ரேடியோ சிக்னல்களை நம்ம தொடர்ந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டே இருக்கோம். நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த ஸ்பேஸில் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நம்ம பூமியிலேருந்து. ஆனால் இந்த பூமியிலேருந்து அனுப்பக்கூடிய இந்த ரேடியோ சிக்னலை நம்ம என்ன தான் அனுப்பினாலும் இந்த டார்க் ஃபாரஸ்ட் தியரி மூலமாக நம்ம இருக்கிற இடத்த நம்மளே காட்டி கொடுத்துட்ருக்கோம். அது நமக்கு நல்லதாகவும் அமையலாம் கெட்டதாகவும் அமையலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தியரியோடைய அடிப்படை. அப்படிங்கிற அந்த ஒரு வாதம், அந்த அடிப்படையில் பூமியில் வாழ்கிற எந்த ஒரு உயிரினமும் செய்யாத ஒரு விஷயத்தை மற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய முயற்சியில் மனித இனம் மட்டும்தான் ஈடுபட்டு இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த டார்க் ஃபாரஸ்ட் தியரி மூலமா சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல் சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். அண்ட் இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட்களை தொடர்ந்து தமிழை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை என்ன கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்க முடியும். வீடியோ கொண்டு லைக் கொடுக்கலன்னா ஜஸ்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான டாபிக் உடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.